வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ரமணி தமிழ் நாவல் சேனல். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நயனிதாவுக்கு தன் கண்களையே நம்ப முடியவில்லை. தனக்கா இப்படி ஒரு வாழ்க்கை அமைந்திருக்கு என்று தன் அழகிய பெரிய கண்களை கொட்ட கொட்ட மூடி திறந்து தன் மார்பின் மீது புரண்டு கொண்டிருந்த பொன் தாலியை பார்த்து மிரண்டு வியந்து கொண்டிருந்தாள். அடைக்கலமாக தாய்மாமன் வீட்டின் அடுக்களை வாசத்துக்கு வந்து சேர்ந்தவள்தான் நயனி. அவளுக்கு போய் இப்படி ஒரு வாழ்க்கை அமையும் என்று கனவில் வந்து யாராவது சொல்லி இருப்பார்களே என்றால் கூட நம்பி இருக்காதவளுக்கு நனவிலேயே கிடைத்திருக்கிறது என்றால் நம்புவாளா? அந்த நிலையில் இருந்தால் நயனி. ஆனால் நடப்பதெல்லாம் உண்மை, நம்ப வேண்டும், நம்பித்தான் ஆக வேண்டும். மங்கள வாத்தியங்கள் முழங்க மந்திரம் ஒலிக்க நயனியின் மணிக்கழுத்தில் மாங்கல்யத்தை பூட்டியிருந்தான் நந்தன் என்கிற எதுநந்தன். நயனி மாங்கல்யம் ஏறும் வரை நந்தனை நிமிர்ந்து பார்த்தால் இல்லை. மெதுவாக தனக்கு தாலி கட்டிய மன்னவனை தலை உயர்த்தி நிமிர்ந்து பார்த்தாள். அவளது பெரிய கண்கள் ஆச்சரியத்தில் மேலும் விரிந்தன. மனம் சிறகை விரித்து பறந்தது. வாட்ட சாட்டமான உயரத்தில் கட்டிலம் காளையைப் போல அருகில் அமர்ந்திருந்தவனை பார்க்கையில் அவள் மனம் மலர்ந்து பூரிப்பில் விகசித்தது. அவளோ அவனை வாயில் டைனோசர் போனது கூட தெரியாத அளவுக்கு பார்த்து கொண்டிருக்க, அவளோ ஐயர் மந்திரம் சொல்ல வருபவர்களை பார்வையால் அளந்து கொண்டிருந்தான். என்றோ தொலைந்து போன எதிர்காலம் பற்றிய கனவுகளை மீட்டெடுக்க வேண்டும் போல தோன்றியது மனதிற்குள். அவனது ஒரு பார்வை தடவலுக்காக பெண்ணுள்ளம் ஏங்கி தவிக்க, அவனோ அவள் தன்னை பார்ப்பதை உணர்ந்தே இருந்தாலும் கிஞ்சித்தும் அவளை திரும்பி பார்க்கவில்லை. அக்னியை வலம் வந்து பெரியவர்கள் காலில் விழுந்து வணங்கி எழுந்தனர் மணமக்கள். அளவான அலங்காரத்தில் அதிகமான நகைகள் எதுவும் இல்லாமலேயே சன்னக்கரை வைத்த பட்டுப்புடவையில் தேவதையாக ஜொலித்து கொண்டிருந்தாள் நயனிதா. அவள் பள்ளி படிப்பின் இறுதி கட்டத்தில் இருக்கும்போது ஒரு சாலை விபத்தில் தாய் தந்தை இருவரையும் ஒரு சேர இழந்துவிட்டாள் நயனி. துக்கத்துக்கு வந்த தாய் மாமன் மருதநாயகம் தன் தங்கை மகள் அனாதரவான நிலையில் நிற்பதை கண்டவர் தன் மனைவி அஞ்சலியிடம் கெஞ்சி கொஞ்சி காலில் விழாத குறையாக கெஞ்சி நயனியை கூட அழைத்து செல்வதற்கு சம்மதம் வாங்கி அவளை உடன் அழைத்து சென்றார். நயனியின் கல்லூரி கனவு முற்றிலும் சிதைந்து போனது. மாமா மருதநாயகம் நல்லவர்தான், ஆனால் அத்தையின் சொல்லை மீறாதவர். அத்தையிடம் வாதிட்டு கல்லூரிக்கு நயனியை அனுப்பும் தெம்பும் இல்லாதவர். கல்லூரி கனவை தள்ளி வைத்துவிட்டு அந்த வீட்டில் சம்பளமில்லாத வேலைக்காரியாக காலத்தை தள்ளி கொண்டிருந்தாள் நயனி. அப்படிப்பட்ட நயனியை எப்படி அத்தை கல்யாணம் பண்ணி அடுத்த வீட்டுக்கு அனுப்ப சம்மதித்தாள் என்பது உலகமாக அதிசயமாக தான் தோன்றியது நயனிக்கு. ஆனால் அதிசயத்திலும் அதிசயமாக அது அத்தையை பார்த்து முடிவு பண்ண சம்பந்தம்தான். கோயிலில் எதேச்சியாக நயனியை பார்த்த அந்த பெரிய வீட்டுக்காரம்மா தேவகி எதுநந்தனின் பாட்டி அத்தையிடம் பெண் கேட்க போக அத்தையும் சம்மதிக்க இதோ திருமணம் வரை வந்து திருமணமும் முடிந்துவிட்டது. ஆனால் ஏனோ எதுநந்தனை கண்ட நொடி முதல் நயனியின் மனதில் பட்டாம்பூச்சி சிறகடிக்க ஆரம்பித்தது. அவனை காண காண அவளின் மனம் பூரித்தது. அவள் கண்ட கனவுகள் எல்லாமே அந்த நொடியில் நிறைவேறியது போல மனம் கிளர்ச்சியுற்றது. கனவுகளை மனதில் சுமந்தபடியே அவனுடன் சாப்பிடச் சென்றவளுக்கு அவனின் பாராமுகம் மனதில் உரைக்கவே இல்லை. மாமாவும் அத்தையும் தங்கள் கடமை முடிந்தது என்று நிம்மதியில் கிளம்பி கனவுகளை சுமந்து கொண்டு காலடி எடுத்து வைத்தாள் நயனி நந்தனின் வீட்டில். வீட்டினுள் சென்றதும் எதுநந்தன் அவன் பாட்டுக்கு நயனியை பற்றிய யோசனையோ கவலையோ காதலோ எதுவும் இல்லாமல் மாடியிலிருந்து அவன் அறைக்கு சென்று கதவை சாத்தி கொண்டான். மாமியார் விசாலாட்சியும் அவளை கண்டு கொள்ளாமல் தன் போக்கில் தனக்கு ஏதோ வேலைகள் இருப்பது போல நகர்ந்துவிட, திருமணத்துக்கு வந்த சொற்ப சொந்தங்களும் மண்டபத்தோடு சென்றுவிட, ஹாலில் தனித்து நின்ற நயனியை ஆதரவோடு அன்போடு அணைத்து கொண்டது என்னவோ அஞ்சுகத்தம்மா தான். அஞ்சுகம் அந்த வீட்டிலேயே தங்கி சமையல் வேலைகளை பார்ப்பவர். ஒரு வகையில் அந்த குடும்பத்துக்கு தூரத்து சொந்தம். சிறு வயதிலேயே கணவனை இழந்து யாருமற்ற அனாதையாக ஆதரவு தேடி அந்த வீட்டில் அடைக்கலம் புகுந்தவர். நயனி ஒரு வகையில் சொந்தங்களை இழந்து மாமா வீட்டில் அடைக்கலம் புகுந்தாள் என்றால்
இவர் வேறு வழியில் இந்த வீட்டில் இணைந்திருக்கிறார். அது எப்படிதான் சரியாக கணித்த நயனியை அணைத்து அவளுக்கு நீ என் இனமடி என்று ஆதரவு கரம் நீட்டினாரோ தெரியவில்லை. உண்மையான அன்புக்கு ஏங்கி கொண்டிருந்த நயனியும் கப் என்று அவர் கைகளை பற்றி கொண்டாள். வாழ வந்த பெண் கணவனின் கைகளை பற்றி கொள்ள நினைப்பாள். அவன் கை பற்றி 1000 கனவுகளோடு காதல் வானில் சிறகடித்து பறக்கதான் ஆசை. ஆனால் நயனிக்கு பற்ற கிடைத்ததோ அஞ்சுகத்தின் கைதான். அஞ்சுகம் அவளை அழைத்து கொண்டு போய் சோஃபாவில் அமர வைத்து குடிக்க தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தார். மலங்க மலங்க விழித்து கொண்டு அதை வாங்கி பருகினாள். அஞ்சுகத்துக்கு அதை பார்க்க பாவமாக இருந்தது. அவரால் வேறென்ன செய்ய முடியும்? மண்டபத்தில் உள்ள வேலைகளையெல்லாம் முடித்துவிட்டு உறவினர்களையும் வழி அனுப்பி வைத்துவிட்டு ஆர்ப்பாட்டமாக வீட்டிற்குள் வந்தனர் அருண்குமாரும் விஜயகுமாரும். நயனி தனியாக கொட்ட கொட்ட விழித்தபடியே ஹால் சோஃபாவில் தனியாக உட்கார்ந்திருப்பதை பார்த்தார்கள். புரியாமல் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். ஏண்டா அண்ணி மட்டும் தனியாக உட்கார்ந்துருக்கிறாங்க என்று கேட்டுக்கொண்டே அருணும் விஜயும் அவளை நோக்கி சென்றனர். என்ன அண்ணி, அண்ணன் எங்கே என்று கேட்க அதற்குமே பேந்த முழித்தாள் நயனிதா. சரி அண்ணி, நீங்கள் வாங்க என்று அவளை அழைத்து கொண்டு மாடி ஏறி எதுநந்தனின் பக்கத்து அறையை திறந்துவிட்டு, இது இனிமேல் உங்கள் அறை, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நாங்கள் கொஞ்ச நேரத்தில் வந்துடுறோம் என்று சொல்லிவிட்டு இருவரும் அண்ணனை தேடி சென்றனர். நந்தன் அவன் அறையில் மடிக்கணினி முன்பு அமர்ந்து மெயில் செக் பண்ணி கொண்டிருந்தான். அதை பார்த்த இருவரும், அண்ணா என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க என்று கேட்க, என்னடா பார்த்தா தெரியல, மெயில் செக் பண்ணிகிட்ருக்கிறேன் என்று சொல்ல விஜய் உடனே வந்து லேப்டாப்பை பிடுங்கி வைத்தான். டேய் விஜய், எனக்கு இன்னும் வேலையே முடியலடா, குடு என்று திரும்பவும் லேப்டாப்பை பிடுங்க வர, போதண்ணா நீங்கள் வேலை பார்த்தது, இன்றைக்கி தான் உங்களுக்கு கல்யாணம் ஆகியிருக்கு, அங்கே அண்ணி யாரும் இல்லாமல் அனாதை மாதிரி ஹாலில் உட்காந்துட்ருக்காங்க, நீங்கள் என்னடான்னா அதை பார்க்காம இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு மெயிலை செக் பண்ணிகிட்ருக்குறேங்கிறீங்க. டேய், அவளை கல்யாணம் பண்ணிக்க சொன்னீங்க, பண்ணிக்கிட்டேன், இனிமே என்ன அவள் பாட்டுக்கு பிடிச்சதை செஞ்சு தர சொல்லி சாப்பிட்டுக்கிட்டு இந்த வீட்டில் ஒரு அறையில் இருந்துட்டு போக வேண்டியது தானே, அதை தவிர வேற என்ன வேண்டுமா? நல்லா இருக்குன்னா நீங்கள் பேசுகிறது, நீங்கள் சொல்கிற எதுவுமே தேவையில்லாமல் போகலாம் அன்னைக்கு, ஆனால் உங்கள் காதல் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் அண்ணா. இங்கே பாருடா அருண், விஜய் எனக்கு காதல் பண்ண தெரியாது, அது மட்டும் இல்லாமல் இந்த காதல் கத்திரிக்காய் மீது எனக்கு நம்பிக்கையும் இல்லை. அது பெண்கள் ஆண்களிடத்தில் பணம் பறிக்க விரிக்கும் மாய வலை, அந்த வலைக்குள் சிக்க எனக்கு எப்போதுமே விருப்பமில்லை. அதனால் இந்த வெட்டி பேச்சையெல்லாம் என்கிட்ட பேசாமல் என்னை வேலையை பார்க்க விடுங்கடா. உங்களுக்கே நல்லா தெரியும், அவளை நான் கல்யாணம் பண்ணி கொண்டதே நம்ம அம்மாவுக்காக தான், புரியுதா? என்னை தொந்தரவு பண்ணாமல் விலகி போங்க 2 பேரும் என்று சொல்லி முடித்துவிட்டு லேப்டாப்பை பிடுங்கி கொண்டு திரும்பவும் சோஃபாவில் போய் உட்கார்ந்து கொண்டார் எதுநந்தன். என்ன செய்வது என்று புரியாமல் அருண் விஜய் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். பாட்டி தேவகி உடல் சோர்வு காரணமாக சிறிது கண்ணயர்ந்து விட்டார். கல்யாண அலைச்சல் அவர் உடலை படுத்தியது. தனது மருமகள் விசாலாட்சி மணமக்களை கவனித்து கொள்வாள் என்ற நம்பிக்கை வைத்து மணமகள் வீட்டுக்கு வரும் முன்னரே எல்லா ஏற்பாடுகளையும் செய்ய சொல்லிவிட்டு இவர் முன்னதாகவே வீட்டுக்கு வந்து கட்டிலில் படுத்து விட்டார். அதனால் வெளியே நடந்த கூத்துக்கள் எதுவுமே அவருக்கு தெரியாமல் போனது. அருணும் விஜயும் வந்து சொன்ன பிறகுதான் பரபரப்பாக எழுந்தவர் தடுமாறி விழப்போனார். அவரை ஓடி வந்து இரு பக்கமும் கை கொடுத்து தாங்கி கொண்டனர் அருணும் விஜயும். பாட்டி, பொறுமையாக எந்திரிக்க வேண்டாமா? உங்களுக்கே உடம்பு சரியில்லை, எதுக்கு இந்த பதட்டம்? நாங்கள் இருக்கிறோம் இல்லையா, பார்த்துக்க மாட்டோமா என்று அருண் கேட்டான். அதுதான் பாட்டி, எதுக்கு இவ்வளோ அவசரம், மெதுவாக எந்திரிங்களே என்று விஜயும் பின்பட்டு பட, அடப்போங்கடா, என் உடம்பை பற்றி கவலைப்படுறீங்களே, அந்த புது பொண்ணு, நான் கேட்டு கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்த பொண்ணு, பாவம் அவள் வீட்டுக்கு வந்து தனியாக ஹாலில் உட்காந்துக்கிட்டு முழிச்சிட்ருக்குறான்னு சொல்கிறீங்க, நான் இங்கே வந்து ஹாயாக படுத்துட்ருக்குறேன், என்னை பற்றி என்ன நினைப்பா? எல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டாங்க, நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அது சரி, உங்கள் அம்மா எல்லாத்தையும் பார்த்துக்குவான்னு நம்பி நான் வந்தேன் பாரு, என்ன சொல்லணும். அவள் உங்களுக்கு தானே அம்மா, நந்தனுக்கு அம்மா இல்லைல்ல. என் நந்து பாவண்டா, அவனுக்கு இவ புத்தி தெரியாது, அவன் ஒரு வாயில்லா பூச்சி, சித்திக்காரி தான் உலகம்னு நினச்சிக்கிட்டு அவளை அம்மாவாக நினச்சிக்கிட்டு பூஜை பண்ணிகிட்ருக்கிறான். அவனோட அருமை உங்கள் அம்மாளுக்கு எங்கே தெரிய போகுது? மூத்தார் பிள்ளைக்கிட்ட இருந்து இப்படி ஒரு பாசம் கிடைக்க உங்கள் அம்மா கொடுத்து வச்சிருக்கணுமே, அவளுக்கு அதெல்லாம் புத்தியில் உரைக்காதே என்று நொடித்து கொண்டே பாட்டி எழுந்து வெளியில் போனார். சரி விடுங்க பாட்டி, அம்மா குணம்தான் உங்களுக்கு தெரியும் இல்லையா, இப்போ எதுக்காக நீங்கள் புலம்பி உங்கள் பிபியை ஏற்றிக்கிறீங்க? வாங்க, அண்ணி தனியாக இருக்கிறாங்க, அண்ணனோட பேசுங்க. அவன் தான் அண்ணிக்கிட்ட பேசி ஆதரவு கொடுக்கணும், அவன் என்னமோ எனக்கு என்ன போச்சுன்னு வேலையை பார்க்க போயிட்டான் என்று குறைப்பட்டான் அருண்.
இவன் ஏன்டா இப்படி இருக்கிறான், எதுலேயுமே பற்று இல்லாமல் எப்போ பாரு வேலை வேலைன்னு நம்பர் ஒன்று பித்து பிடிச்சி போய் அலையிறான். இவனை எப்படி தான் மாற்றுறதுன்னு எனக்கும் தெரியல என்று புலம்பிக் கொண்டே பாட்டி நந்தனின் அறையை நோக்கி போனார். பாட்டி மூச்சு வாங்க மாடிக்கு ஏறி வந்து தன் கதவை திறந்து உள்ளே வந்ததை கண்டதும் யதுநந்தன் பதட்டத்தோடு எழுந்து பாட்டியின் அருகே வந்தான். பாட்டி, எதுக்கு இப்போ நீங்கள் இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு மாடி ஏறி வரணும்? யார்கிட்டையாவது சொல்லிவிட்டு இருந்தால் நான் வந்திருப்பேன் இல்லை? யார்கிட்டையாவது சொல்லிவிட வேண்டியது தானே என்று பாசமாக கடிந்து கொண்டு அவர் கையை பிடித்து அழைத்து வந்து கட்டிலில் அமர வைத்தான் தேவகி பாட்டியை. விடுடா என் கையை, பெருசாக அக்கறையோடு பேச வந்துட்டான். அங்கே ஒரு பொண்ணு, தாலி கட்டின பொண்ணு தனியாக உக்காந்துட்டு இருக்கிறாளே, நாம் தானே தாலி கட்டணும், நம்ம தானே அவள் புருஷன், அவளுக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு அக்கறையாக கேட்கலாம், அவகிட்ட 4 வார்த்தை பேசலான்னு நினச்சியாடா? என்ன கேள்வி கேட்க வந்துட்டான். பாட்டி, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது பாட்டி. என்னை வலுக்கட்டாயமாக நீங்கள் தான் கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கட்டாயப்படுத்துனீங்க, பண்ணி வச்சிங்க. உங்கள் பேச்சுக்கு மறு பேச்சு பேசக்கூடாதுன்னு தான் நானும் இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டேன். அந்த பொண்ணு யார், எப்படி, அவள் குணம் என்ன, எதுவுமே எனக்கு தெரியாது. அவகிட்ட போய் என்னை என்ன பேச சொல்கிறீங்க? அட மக்கு பயலே, அவகிட்ட பேசினாதாண்டா அவள் குணம் என்னன்னே புரியும் உனக்கு. தங்கமான குணம்டா அவளுக்கு. கோயிலில் அவள் பாடுறத கேட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் கல்யாணத்துக்கு உன்னை சம்மதிக்க வச்சேன் தெரியுமா? அவகிட்ட பழகி பாருடா, அவளை லவ் பண்ணு, அப்போ தான் உனக்கு அவளோட அருமையே தெரியும். பாட்டி, விளையாடாதீங்க. உங்களுக்கு என்னை பற்றி நல்லாவே தெரியும். எனக்கு என்னோடய பிஸ்னஸ் தான் முக்கியம். இந்த லவ்வு கிவ்வு மண்ணாங்கட்டியெல்லாம் எனக்கு ஒத்தே வராது. அவளும் இந்த வீட்டில் ஒருத்தியாக இருந்துட்டு போகட்டும். என்னை எந்த விதத்துலேயும் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அவளுக்கு அதை பண்ணு, அவளை இங்கே கூட்டிகிட்டு போ, அவளுக்கு இதை வாங்கி கொடு அப்படின்னெல்லாம் என்னை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. புரியுதா பாட்டி? எனக்கு இந்த கல்யாணத்திலேயே விருப்பம் இல்லை, அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அவள் பாட்டுக்கு ஒரு ஓரத்தில் இந்த வீட்டில் இருந்துட்டு போகட்டும், என்ன தொந்தரவு பண்ணாதீங்க என்று சொன்ன யதுநந்தனின் முகத்தை கோபத்தோடு முறைத்தார் பாட்டி. அவள் பாட்டுக்கு இந்த வீட்டில் ஒரு மூலையில் இருந்துட்டு போகிறதுக்காடா கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்தது? அப்படி இருக்கிறதுக்கு அவள் வீட்டில் மூளையே இல்லை பாரு. பேச வந்துட்டான் பெருசா. டே அருண், இவன் என்னடா பேசிகிட்டு இருக்கிறான்? கொஞ்சமாவது இவனுக்கு புத்தி வேலை செய்யுதா இல்லையாடா? இவனெல்லாம் எப்படிடா பிஸ்னஸில் நம்பர் 1 இருக்கிறான்? பாட்டி சொன்ன மாடுலேஷனில் அருணும் விஜயும் வாய்ப்பொத்தி சிரிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அவர்கள் சிரிப்பை பார்த்து முறைத்து கொண்டே பாட்டியிடம் கெஞ்சினான் யதுநந்தன். பாட்டி, எதுக்கு இப்போ இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க? இப்போ நான் என்ன தான் பண்ணணும் சொல்லுங்க என்று இறங்கி வந்தான். அப்படி கேளு, போய் என் பேத்தியை உன் ரூமுக்கு அழைச்சிட்டு வா. மற்ற சங்கதியெல்லாம் சாங்கியமெல்லாம் இருக்குது. பொண்ணு மாப்பிள்ளைக்கு பால் பழம் கொடுக்க சொல்லணும். டே அருண், போய் அஞ்சுகத்துக்கு சொல்லி பால் பழத்துக்கு ஏற்பாடு பண்ணி மாடி ரூமுக்கு எடுத்துகிட்டு வர சொல்லு என்று மலமலை என்று கட்டளைகளை பிறப்பித்தார் தேவகி. பார்த்து கண்டித்துவிட்டு 4 அடிகளாக அவனுக்கு முன்னால் தாவி மாடியிலிருந்து இறங்கி சமையல் அறைக்கு சென்றான் அஞ்சுகத்தம்மாவை பார்க்க விஜய். அருணை பார்த்து கண்ணடித்துவிட்டு 4 படிகளாக அவனுக்கு முன்னால் தாவி மாடியிலிருந்து இறங்கி சமையல் அறைக்கு சென்றான் அஞ்சுகத்தம்மாவை பார்க்க அருண். தன் முன்னாடி அலட்சியமாக வந்து நின்ற யதுநந்தனை பார்த்து விதிர்த்து போய் எழுந்து நின்றாள் நயனி. அவளை பார்த்த எந்த உணர்வுமே இல்லாமல், வா, உன்னை பாட்டி மேலே மாடி அறைக்கு கூட்டிகிட்டு வர சொன்னாங்க என்று சொல்லிவிட்டு விடு என்று முன்னால் நடந்தான் நந்தன். எதுவும் பேசாமல் அவன் சொல் கேட்டு ஒரு பதுமை என அவனை பின்தொடர்ந்தாள் நயனிதா. அஞ்சுகத்திடம் சொல்லிவிட்டு அருணும் வேகமாக நயனியுடன் வந்து இணைந்து கொண்டான். அண்ணி, நான் தான் அருண்குமார், உங்கள் மூத்த கொழுந்தனார் என்று சொல்லி சிரித்து கொண்டே அவளிடம் கை நீட்டினான். கை கொடுக்க தன்னை முதலில் அண்ணி என்று அன்போடு அழைத்த அருண்குமாரை நயனிக்கு மிகவும் பிடித்துவிட்டது. சிரித்து கொண்டே அவனை நோக்கி கை நீட்டினாள். ரொம்ப நல்லதுங்க கொழுந்தனாரே என்று அவன் பாணியிலேயே கேலியும் செய்தாள். முதலாக அவளின் குயில் போன்ற குரலை கேட்டு மனதுக்குள் என்னவோ செய்ய லேசாக அவளை திரும்பி பார்த்தான் யதுநந்தன். அவளின் சிரித்த பக்கவாட்டு தோற்றம் அவன் மனதை கோக்கி போட்டு இழுத்தது. சிரிக்கும்போது நைனியின் மலர்ந்த செங்காந்தல் முகம் ஏனோ அவன் மனதில் பச்சைக்கென்று பசை போட்டது போல ஒட்டி கொண்டது. ஆனாலும் வீம்புக்காக தன் தலையை குலுக்கி அவன் மனதை அடக்கினான். அருண்குமாரிடம் இயல்பாக பேசி சிரித்து கொண்டே நயனி நந்தனை பின்தொடர்ந்து அறைக்குள் நுழைந்தாள்.
பாட்டி தேவகி நயனியை பார்த்தது எழுந்து வந்து மார்போடு அணைத்து கொண்டாள். சாரிடாமா, உடம்பு படுத்திடுச்சு, வயசாயிடுச்சு இல்லையா, அதனால தான் கொஞ்சம் அசந்து போயிட்டேன். நீ ஹாலில் தனியாக உட்காந்து இருக்கிற என்று அருண் ஓடி வந்து சொன்னப்போ பதறி போயிடுச்சுடா. என்னை மன்னிச்சிடு கண்ணம்மா என்று மனமாற பாட்டி மன்னிப்பு கேட்டார். பாட்டி, வேண்டாமே, நீங்கள் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது என்று பதறி போய் பாட்டியின் வாயை தொட்டு மூடினாள் நயனி. பின் பாட்டியின் காலில் விழுந்து வணங்கினாள். மகராசியா இருடாமா, தீர்க்க சுமங்கலியா, எப்பவும் சகல சௌபாக்கியத்தோடு சிரிச்சுக்கிட்டே நீ இருக்கணும் என்று பாட்டி வாயார வாழ்த்த நெகிழ்ந்து போய் எழுந்து நின்றாள் நயனிதா. தன் தாயின் பாசத்தை இழந்து நின்ற நயனிதாவுக்கு தன் தாயையே மறுபடியும் பார்ப்பது போல இருந்தது. பாட்டியின் அன்பில் முழுவதும் கரைந்து போன நயனி கண்களில் வழிந்த கண்ணீர் கன்னங்களை நனைக்க பாட்டியை இறுக அணைத்து கதறிவிட்டாள். என்னடாம்மா, சந்தோஷமான நேரத்தில் இப்படி கண் கலங்கிக்கிட்டு எதுக்காக இப்போ அழற? கண்ணை தொடச்சிக்கோ என்று பாட்டி ஆறுதல் வார்த்தைகள் கூறி அவள் கண்ணீரை துடைத்து விட்டார். பாட்டி, என் சின்ன வயசுலேயே நான் அப்பா அம்மா 2 பேரையுமே இழந்தவ. அவர்கள் பாசம் இல்லாமலேயே வளர்ந்தவ. இன்றைக்கி என் அம்மாவே எனக்கு திரும்ப கிடைச்ச மாதிரி இருக்குது உங்களை பார்த்ததும். அதனால தான் என்னால் தாங்கிக்க முடியல என்று சொல்லி மேலும் கண் கலங்கினாள். அவளின் வார்த்தைகளை கேட்டு ஏனோ மனம் கலங்கி போனது எதுநந்தனுக்கு. நயனியை பற்றி இதுவரை எதுவுமே அறியாதவன் முதலாக அவள் தாய் தந்தையற்ற அனாதை என்று தெரிந்ததுமே அவன் மனம் கலங்கி போனது. நயனியும் தன்னை போலவே அப்பா அம்மா இல்லாமல் வளர்ந்த குழந்தை என்று அறிந்ததுமே ஏனோ அவள் பால் அவன் மனம் ஓடி சென்றது. அவனுமே தாய் தந்தை பாசத்தை அறியாமல் வளர்ந்தவன் தானே. பாட்டியின் பாசம்தானே அவன் வளரும் விவரம் தெரிந்த நாளிலிருந்து அனுபவித்து வருவது. சித்தி விசாலாட்சியிடம் இவன் போய் ஒட்டினாலும் அவள் ஏனோ இவனிடம் பாராமுகம்தான் காட்டினாள். தாயின் அன்பு அவனுக்கு கிடைக்கவே இல்லை. தாய் அன்பு அருண்குமாருக்கும் விஜய்க்கும் கிடைக்கும்போது உள்ளுக்குள் அவன் மனம் ஏங்கினாலும் அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் இரும்பான இதயம் கொண்டவனாக வளர்ந்து நின்றான் எதுநந்தன். தன்னை போலத்தான் நயனியும் என்று அறிந்த உடனேயே அவனுக்கு நயனியை பிடிக்க ஆரம்பித்து விட்டது. நயனியின் துயரை கண்ணீரை உடனே துடைக்க வேண்டும் என்று அவனுடைய உள்ளமும் கரங்களும் துடித்தது. பாட்டி நயனியை அணைத்தவாறே நந்தனின் அருகில் அழைத்து வந்து நிறுத்தினார். அதற்குள் அஞ்சுகத்தம்மாவும் பாலும் பழமும் எடுத்து வர இருவரையும் ஒன்றாக கட்டிலில் அமர வைத்தார் பாட்டி. அஞ்சுகத்திடம் பாலையும் பழத்தையும் வாங்கி நந்தனின் கையில் கொடுத்தார் பாட்டி. இந்த பாலையும் பழத்தையும் நயனிக்கு ஊட்டி விடுப்பா என்று சொன்னார். நயனி வெட்கத்தில் செம்பவலமாக சிவந்த முகத்தை நிமிர்த்தி நந்தனை பார்த்தாள். தன் அகன்ற கண்களை மேலும் விரித்து அவள் கண்களின் அழகில் கரைந்து காணாமல் போய்கொண்டு இருந்தான் எதுநந்தன். பாட்டி இருவரையும் அணைத்து உச்சி முகர்ந்து ஆசீர்வதித்தார். ஆண்டவா, இந்த 2 குழந்தைகளையும் அன்போடு நீண்ட ஆயுளோடு ஒற்றுமையாக வாழவை என்று மனதார இறைவனை பிரார்த்தித்து கொண்டார். தன் பேரன் நந்தனுக்கு நயனியின் முழுமையான அன்பு கிடைக்கும் என்ற நம்பிக்கை அந்த பாட்டிக்கு ஆழமாக இருந்தது. அதே சமயம் நந்தனும் நயனியின் மேல் அன்போடு இருக்க வேண்டுமே என்று உள்ளுக்குள் ஒரு கலக்கமும் இருந்தது. ஆனாலும் தன் பேரன் மேல் ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தது பாட்டிக்கு. நயனியின் அன்பை புரிந்து கொண்டு அவளோடு ஒத்துமையாக வாழ்வான் நந்தன் என்று. பால் பழம் உண்ணும் சாங்கியம் முடிந்ததும் பாட்டி நயனியை அழைத்து கொண்டு தன் அறைக்கு செல்ல, ஏன் பாட்டி என்று தன்னை அறியாமல் அவசரமாக கேட்டுவிட்டான் எதுநந்தன். அடே அண்ணா, என்னடா அதிசயம், அண்ணியை பிரிந்திருக்க முடியாதாடா என்று அருண் கலாய்க்க, அசடு வழியா அதெல்லாம் இல்லை, இன்னும் ஏதாவது சாங்கியம் இருக்கா அப்படின்னு தான் கேட்க வந்தேன். அப்படி ஏதாவது பாக்கி இருந்தால் சீக்கிரம் முடிச்சுட்டு ஏன் வேலைகளை பார்க்க போகணுமில்ல, அதுக்கு தான் என்று சமாளிக்க, நம்பிட்டோம்டா அண்ணா, நீ சொல்கிறத இல்லையா பாட்டி என்று பாட்டியிடம் திரும்பி கேட்டான் அருண். ஆமாண்டா பேராண்டி என்று சொல்லி பாட்டி அவனுக்கு ஹைஃபை கொடுக்க, பாட்டி நானும் என்று இடையில் புகுந்து விஜயும் பாட்டிக்கும் அருணுக்கும் ஹைஃபை கொடுத்துவிட்டு அண்ணியிடமும் வந்து கைத்தட்ட ஓங்கினான். அவன் செயல் கண்டு உள்ளம் குதூகலிக்க நயனியும் விஜய்க்கு ஹைஃபை கொடுத்துவிட்டு சிரிக்க, உடனே பாட்டியும் அருணும் அவளுக்கு ஹைஃபை கொடுக்க ஒரே ஆரவாரமாக இருந்தது அந்த அறை. நயனியின் அழகை சிரிப்பை ரசித்து கொண்டே பாட்டியையும் தம்பிகளையும் முறைத்தான் நந்தன். போடா என்று அலட்சியமாக சிரித்து கொண்டே பாட்டி நயனியை தன் அறைக்கு அழைத்து சென்றார். அப்படியே பின்னால் வந்த அருணிடம் திரும்பி, நம்ம ஜோசியரை வர சொல்லி ஃபோன் பண்ண அருண், சாந்தி முகூர்த்தத்துக்கு நாள் குறிக்கணுமில்ல என்று சொல்ல, அருணும் உடனே ஃபோனை எடுத்து ஜோசியரை அழைத்து விவரம் சொல்ல, அவரும் மாலை 4 மணிக்கு வருவதாக சொன்னார்.
அம்மாடி, ஜோசியர் நல்ல நாள் பார்த்து சொன்னதும் முறைப்படி அந்த நாளிலிருந்து நீ நந்தனோட அறையில் தங்கலாம். அது வரையில் என் கூடவே தங்கிக்கோமா என்று சொல்ல நாணத்துடன் தலை கவிழ்ந்து சரி என்று தலையாட்டினாள் நயனி. மாலை ஜோசியர் வந்து பார்த்துவிட்டு ஒரு வாரத்துக்கு நாள் நன்றாக இல்லை என்றும் இன்னும் 7 நாட்கள் கழித்து ஒரு நாளை பார்த்து குறித்து கொடுத்துவிட்டு தட்சணை வாங்கி கொண்டு சென்றார். ஜோசியர் சொன்னதை கேட்டு நந்தன் தான் உள்ளுக்குள் தவித்து போனான். இன்னும் ஒரு வாரமா என்று மலைப்பாக உணர்ந்தான். அவனையே நினைத்து ஆச்சரியமாகத்தான் இருந்தது. நயனியின் கழுத்தில் தாலி கட்டும்போது கூட எந்த உணர்வுமே இன்றித்தான் ஒரு ஜடம் போலதானே கட்டினான். நயனி தாய் தந்தை அற்றவள் என்று அறிந்த நொடியில் இருந்து அவள் மேல் பூத்த காதல் சடுதியில் வேர் விட்டு ஆலமரமாக வளர்ந்து நின்றது. தொழில்தான் எல்லாமே என்று இருந்தவன் அதை பற்றி நினையாமல் அதை புறந்தள்ளிவிட்டு நயனியின் சந்தோஷத்திற்காக வாழ வேண்டும் என்று நினைத்தான். நயனிக்கோ ஜோசியர் சொன்ன ஒரு வாரம் எந்த வருத்தத்தையும் தரவில்லை. அவளை பொறுத்தவரை பாட்டியுடன் இருப்பதை வெகுவாக விரும்பினாள். தன் தாயே நேரில் வந்து தன்னிடம் உறவாடுவதாகத்தான் நினைத்து சந்தோஷப்பட்டாள். அதனால் அவள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாள். அருணோடும் விஜயோடும் இயல்பாக ஒன்றிப்போனாள். அவர்களும் அண்ணி என்று அவளையே சுற்றி சுற்றி வந்தார்கள். அந்த வீட்டில் தன்னை ஒரு ராணியைப் போலத்தான் உணர வைத்தார்கள் பாட்டியும் பேரன்களும். விசாலாட்சி மட்டும் எப்பவுமே பட்டும் படாமல் தான் இருந்தாள். ஆனால் அவள் கணவன் விஷ்ணுவர்தன், அருண் விஜயின் அப்பா, அவளிடம் பாசத்தோடு தான் நடந்து கொண்டார். தனக்கு இப்படி ஒரு வாழ்க்கையா என்று எண்ணி எண்ணி பூரித்து போனாள் நயனிதா. எல்லாருடைய அன்பில் திளைத்து கொண்டிருந்தவளுக்கு தன் அருகாமை கிடைக்காமல் தவித்து தடுமாறி கொண்டிருந்த நந்தனின் நினைப்பு ஏனோ இல்லாமலேயே போனது. அவள் எதிர்பார்த்து ஏங்கிய அன்பு கிடைக்கவே ஆனந்தத்தில் உருகி கரைந்து போனாள் நயனி. டேய் அருண், நாளைக்கு குலதெய்வத்துக்கு பூஜை கொடுக்கணும், அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை பண்ணிடு என்று அருணிடம் சொல்லிவிட்டு பாட்டி விசாலாட்சியை அழைத்து விஷயத்தை சொன்னார். சரிங்க அத்தை என்று சொன்ன விசாலாட்சியிடம் நாளைக்கு எந்த வேலையும் வச்சுக்க வேண்டாம் என்று விஷ்ணுகிட்டையும் சொல்லிடு என்று சொல்லிவிட்டு மாடிப்படியில் கால் வைத்தபோது நந்தன் கீழே இறங்கி வந்து கொண்டிருந்தான். ஒரு விரலில் கார் சாவியை சுழற்றி கொண்டே, டே பேராண்டி, உனக்கும் சொல்லிடுறேன், நாளைக்கு குலதெய்வத்துக்கு பூஜை கொடுக்கணும், அதனால் நீ எந்த வேலையும் வச்சுக்க வேணாம், நாள் முழுக்க எங்கள் கூட தான் இருக்கணும், சரியா என்று சொல்ல, சரி பாட்டி, இப்போ நான் ஆஃபீஸ் போயிட்டு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு தனது ஜாகுவார் காரை எடுத்துக்கொண்டு கிளம்பி விட்டான். அப்பொழுது விஜய் அவன் அறையிலிருந்து அண்ணா என்று அழைத்து கொண்டே ஓடி வந்தான். ஆனால் அதற்குள் போய்விட்டிருந்தான் நந்தன். முகத்தை தொங்க போட்டுக்கொண்டு சோகமாக வந்த விஜயை பார்த்து கொண்டே பாட்டியின் அறைக்குள் இருந்து வெளியே வந்த நயனி அவன் அருகில் சென்று அவன் தலையை செல்லமாக கலைத்துவிட்டு, என்ன அமுல் பேபிக்கு சோகம் என்று கேட்டாள். நான் அண்ணன்கிட்ட பேசணும்னு ஆசையாக ஓடி வந்தேன், அதுக்குள்ளே அண்ணா கிளம்பிட்டாங்க. சரி விடுங்க, வந்ததும் பேசிட்டா போகுது, அப்படியே ரொம்ப அவசரம்னா ஃபோனில் பேச வேண்டியது தானே என்று கேட்டாள் நயனி. அண்ணி, அவன் பேச்சை நம்பாதீங்க, அவன் அண்ணன் காசுக்கு ஏதோ வேட்டு வைக்கத்தான் அப்படியெல்லாம் பம்முறான். இனிமே இவனுக்கு அனாவசியமான பணத்தை செலவு பண்ண விடாதீங்க, நந்தனை இவன் நல்லா ஏமாற்றி பணத்தை கறந்துடுறான் என்று அருண் சொல்ல, அதை கேட்ட விசாலாட்சிக்கு கோபம் சுர்ரென்று தலைக்கேறியது. வந்து 2 நாள் கூட இன்னும் முழுசா முடியல, அதுக்குள்ளே குடும்பத்தை பிரிக்க நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சாச்சா என்று வெடித்தாள். ஐயோ அத்தை, நான் எதுவும் சொல்லலைங்களே, எப்போவுமே அந்த மாதிரி ஒரு நினைப்பு எனக்கு வரவே வராத அத்தை என்று சொல்லி கண் கலங்கினாள் நயனி. அப்படி இருந்தாதான் உனக்கும் நல்லது என்று முகத்தில் அடிப்பது போல சொல்லிவிட்டு தன் அறைக்கு போய்விட்டாள் விசாலாட்சி. அண்ணி, அம்மா எப்போவுமே இப்படித்தான், அவங்க பேச்சையெல்லாம் நீங்கள் காதலியே வாங்கிக்காதீங்க என்று அருண் சொல்ல, விஜயோ அண்ணியின் கைகளை பிடித்து கொண்டு, ஆமாம் அண்ணி, எங்கள் அம்மா ஒரு மக்கு, அப்படித்தான் பேசுவாங்க, நீங்கள் புத்திசாலி இல்லையா, அதனால் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க தானே என்று கேட்டு கெஞ்ச சிரித்து விட்டாள் நயனி. விசாலாட்சியின் பேச்சால் ஏற்பட்ட முள்குத்திய உணர்வு அவளின் மகன்களின் அன்பால் ஆறிப்போனது நயனிக்கு. காலை 7 மணிக்கெல்லாம் குடும்பத்தோடு 2 கார்களில் கிளம்பிவிட்டார்கள் குலதெய்வ கோயிலுக்கு தேவகி பாட்டியின் குடும்பம். ஒரு காரில் கார் டிரைவர் வண்டி ஓட்ட விஷ்ணுவர்தன், விசாலாட்சி, தேவகி பாட்டி ஏறிக்கொள்ள, மற்றொரு காரில் அருண் காரை ஓட்ட அவன் அருகில் விஜய் ஏறிக்கொள்ள, பின் சீட்டில் நயனியும் எதுநந்தனும் அமர்ந்து கொண்டார்கள். கார் கோயிலை நோக்கி ஓடத் தொடங்கியது. நயனியின் அருகாமை நந்தனை போதை கொள்ள செய்தது. ஆனால் நயனிக்கோ பயத்தில் உடல் வெடவெடக்க ஆரம்பித்து விட்டது. அவளின் பயத்தை உணர்ந்த நந்தன் அவளின் இடது கையை எடுத்து தன் 2 கைகளுக்குள்ளும் பொத்தி வைத்து கொண்டான். அவளின் செய்கையை தன் அகன்ற கண்களை மேலும் விரித்து அவனை விழுங்குவது போல பார்த்தாள் நயனி.
அவளது கை லேசாக நடுங்கியது. அவளின் நடுக்கத்தை உணர்ந்த எதுநந்தனோ லேசாக அவள் கையை தட்டி கொடுத்தபடியே அவளை பார்த்து கண் சிமிட்டினான். பின்னால் தன் அண்ணன் நடத்திய ஓரங்க நாடகத்தை அறிந்தே இருந்தாலும் அறியாதவர்கள் போல தங்களுக்குள் சிரித்து கொண்டு ஏதோ பேசிக்கொண்டே அவர்களை கண்டும் காணாமல் இருந்தார்கள் அருணும் விஜயும். நயனிக்கோ அவன் தொடுகை இன்பத்தையும் பயத்தையும் ஒருங்கே மாறி மாறி வழங்கியது. நயனிக்கோ அவன் தொடுகை இன்பத்தையும் பயத்தையும் மாறி மாறி வழங்கியது. நந்தனோ வாய் திறந்து அவளிடம் எதுவும் பேசாமல் கைகளோடும் அவளின் கண்களோடும் விளையாடி கொண்டே வந்தான். கோயில் வரும் வரையிலுமே. கோயில் வாசலின் முன்னால் கொண்டு சென்று காரை நிறுத்தியவுடன் தான் தனது கைகளையே விலக்கி கொண்டான் நந்தன். அருணும் விஜயும் காரை விட்டு இறங்கி முன்னால் நடக்க நயனியை ஆள ஒரு பார்வை பார்த்துவிட்டு வண்டியை விட்டு கீழே இறங்கினான் எதுநந்தன். நயனிக்கோ படபடப்பு இன்னும் அடங்கின பாடே இல்லை. சிறிது நேரம் காருக்குள்ளேயே அமர்ந்து தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்ட பின் தான் காரை விட்டு இறங்கினாள். மனம் இலக்கில்லாமல் ரெக்கை கட்டி கொண்டு பறந்தது. தான் இவ்வளவு நாள் தனது வாழ்க்கையில் இழந்திருந்த சந்தோஷமெல்லாம் ஒன்றாக கிடைத்தது போல. நெஞ்சம் நெகிழ்ந்து போய் நின்றிருந்தவளை பார்த்துவிட்டு ஓடி வந்து அவள் கைகளை பிடித்து இழுத்து கொண்டு போய் தன் அண்ணனின் அருகில் நிற்க வைத்தான் விஜய். அவன் இழுத்த வேகத்தில் ஓட்டமும் நடையுமாக வந்தவள் சட்டென்று நிற்க முடியாமல் தடுமாறி சாய்ந்து விட்டாள் நந்தனின் மேலே. அவனோ அவளின் மெல்லிடையில் கை கொடுத்து தூக்கி ஒரு லேசான அணைப்பு அணைத்துவிட்டு அவளை தன் அருகில் நிறுத்தி கொண்டான். அவனது செய்கையால் உடலில் 1000 வாட்ஸ் மின்சாரம் தாக்கிய உணர்வு நயனிக்கு. முகத்தில் வெட்கப்பூக்கள் சரம் சரமாக பூக்க குங்குமமாக சிவந்த தன் முகத்தை கீழே குனிந்து மறைத்து கொண்டாள் நயனிதா. அடடா டே அண்ணா, யாரோ எனக்கு காதலிக்கவும் தெரியாது, அதுக்கான நேரமும் என்கிட்ட இல்லை, என் கவனம் எல்லாம் பிஸ்னஸில் தான் இருக்குதுன்னு சொன்னாங்களேடா, அந்த மானஸ்த அண்ணனை நீ எங்கேயாவது பார்த்தியாடா என்று ஓரக்கண்ணால் நந்தன் செய்யும் லீலைகளை பார்த்து கொண்டே அருணிடம் கேட்க, அட ஆமாமில்ல, எங்கடா போயிட்டான் அந்த நம்பர் 1 என்று கேட்டு கண்ணடித்து சிரித்தான் அருணும். டேய் போங்கடா, போய் பாருங்க, அப்பா அம்மா பாட்டி இன்னும் வரலையே, அவங்க கார் எங்கே வந்துட்டுருக்குதுன்னு ஃபோன் பண்ணி கேளுங்கடா, அதை விட்டுட்டு என்ன கலாய்க்கிற வேலை தான் முக்கியமா உங்களுக்கு என்று அவர்கள் இருவன் முதுகிலும் கை வைத்து தள்ளினான் எதுநந்தன். தேவகி பாட்டி, விஷ்ணுவர்தன், விசாலாட்சி அவர்கள் கார் வருவதற்கு முன்னதாகவே ஒரு ரெட் கலர் கார் அவர்கள் நின்றிருந்த இடத்திற்கு மிக அருகில் வந்து சரக்கென்று பிரேக் போட்டு நின்றது. அந்த காரை கண்டவுடனே யார் வந்திருக்கிறார்கள் என்று தெரிந்து கொண்டார்கள் மூவருமே. உடனே விஜய் அருணை பார்த்து கண்ணடித்தான். ஓ பேபி வந்துடுச்சு என்று சொல்லிக்கொண்டே அருணும் உதட்டை மடித்து சிரிப்பை அடக்கியபடியே விஜயின் முதுகில் செல்லமாக அடித்து, டேய் பேசாம இரு என்று எச்சரிக்க, அதற்கு விஜயும், அது கூட யாருடா பேசுவாங்க, அதுவும் இல்லாமல் நாமெல்லாம் அது கண்ணுக்கு படவே மாட்டோமே, அண்ணன் மட்டும்தானே தெரிவார், பாரு இப்போ போய் அண்ணன் மேலே விழுந்து, ஹாய் எது பேபி, எப்படி இருக்க, என்கிட்ட சொல்லாமல் கல்யாணமே பண்ணிக்கிட்டியே பேபி, நான் உன் மேலே எவ்வளவு கோபமாக இருக்கேன்னு தெரியுமா என்று அந்த ராதிகாவை மிமிக்ரி செய்து காண்பித்தான். டேய் போதுண்டா, எது பார்க்குறான் அடங்கு என்று சிரிப்பை அடக்க முடியாமல் உதட்டில் வலிய விட்டவாறே சொன்னான் அருண். அதற்குள் ராதிகாவும் விஜய் சொன்னது போலவே தான் நடந்து கொண்டாள். பாத்தியா என்று கண்களாலேயே சைகை காட்டி சிரித்தான் விஜயும். அவன் சிரிப்பை கண்டு அவனை பார்த்து முறைத்து கொண்டே நந்தன் நாசுக்காக ராதிகாவை விலக்கி நிறுத்தி, சாரி ராதிகா, நீ லண்டன் போயிருந்ததால் திடீர்னு முடிவான கல்யாணம் இது, அதனால தான் உன்கிட்ட நான் சொல்ல முடியல என்று கேஷுவலாக சொன்னான் நந்தன். அதோடு மட்டுமில்லாமல் நயனியை தோளோடு அணைத்து, மீட் மை ஒய்ஃப் நயனிதா, நயனி என்று செல்லமாக ராதிகாவுக்கு அறிமுகப்படுத்த அவளோ கொதித்து போய் தான் நின்று கொண்டிருந்தாள். அவளை பார்த்து மனதிற்குள் எதுவும் நினைக்காத நயனியோ புன்னகையோடு கை குவித்து வணக்கம் சொன்னாள். அதற்கு ராதிகாவோ அவளை அலட்சியமாக ஒரு பார்வை பார்த்துவிட்டு, இட்ஸ் ஓகே நந்தன், எனக்கு புரியுது, ஏதோ சம்திங் ராங், அதனால தான் இப்படி சொல்லாமல் கொல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், நான் இருந்திருந்தா நீ இந்த மாதிரி முடிவெடுத்திருக்க மாட்டேன், எனக்கு புரியுது, ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அங்கே நான் மாட்டிக்கிட்டேன், அப்பாவோட பிஸ்னஸ் முழுசாக நான் தானே பார்க்க வேண்டியிருந்தது, அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு வேறு சரியில்லாமல் போயிடுச்சா, அதனால தான் இந்தியாவில் இல்லாமல் போயிட்டேன், அது எவ்வளோ பெரிய இழப்பை எனக்கு கொடுத்துச்சு, ச்சே இப்போ தான் புரியுது எனக்கு, என்ன பண்ணுறது என்று பெருமூச்சுடன் சொன்ன ராதிகாவை புரியாத பார்வை பார்த்தாள் நயனி. இட்ஸ் ஓகே ராதிகா, சரி வாங்க கோயிலுக்குள்ளே போகலாம். டே விஜய், பாட்டி அப்பா அம்மா எல்லாம் வந்துட்டாங்க பாரு, அவங்களையும் கூட்டிகிட்டு வா, நாங்கள் முன்னாடி போகிறோம். அருண் வா போகலாம் என்று சொல்லிக்கொண்டே முன்னால் நடந்தான் எதுநந்தன்.
ராதிகா நயனியை ஒதுக்கி கொண்டு எதுவின் தோளில் தொங்கிக் கொண்டு கொஞ்சம் கிளி போல பாசை பேசிக்கொண்டே கோவிலுக்குள் செல்ல நந்தனும் அவளது நடவடிக்கைகளை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் அவளுடன் பேசிக்கொண்டே கோவிலுக்குள் சென்று விட்டான், நயனியை மறந்தவாறு. ராதிகா எப்பொழுதுமே நந்தனோடு அப்படித்தான் பழகுவாள் என்பதால் அவனுக்கு எந்த வித்தியாசமும் தெரியவில்லை. நயனி தன்னை தவறாக எடுத்துக்கொள்வாள் என்ற நினைப்பே அவனுக்கு தோன்றவே இல்லை. யதார்த்தம் போல அவன் மனதில் எதுவும் இல்லாமல் பழகியதால் அவனுக்கு அதன் வீரியமும் புரியவில்லை. ஆனால் நயனிதாவுக்கோ நந்தனும் ராதிகாவும் ஒருவரை ஒருவர் உரசிக்கொண்டே கோயிலுக்குள் சென்றது மனதிற்குள் வருத்தத்தை தோற்றுவித்தது. தான் இவருக்கு பொருத்தமானவளே இல்லை, இந்த ராதிகா தான் இவருக்கு பொருத்தமான பெண்ணாக தோன்றுகிறாள். இருவரும் பிஸ்னஸ் உலகில் இருப்பவர்கள். தனக்கு ஒழுங்காக படிப்பே இல்லை, எதுவும் தெரியாத தற்குறி. தன்னை கட்டிக்கொண்டு இந்த நந்தன் என்ன சந்தோஷமடைய போகிறார்? ராதிகாவை கட்டி கொண்டிருந்தால் இன்னும் நன்றாக இருந்திருக்கும். இவள் மேல் இருந்த ஆசையில்தான் கல்யாணத்தன்று கூட என்னிடம் சரியாக முகம் கொடுத்து பேசாமல் இருந்தாரோ என்னவோ நந்தன். பிறகு பாட்டி சொல்லிதானே என்னிடம் ஆசையாக நடந்து கொள்வது போல தெரிகிறது என்று வேண்டாததையெல்லாம் மனதில் யோசித்து கொண்டே அவர்களை பார்த்து கொண்டு பின்னால் வந்தாள் நயனி. அவளின் முகபாவனையில் இருந்தே மனதின் எண்ண ஓட்டத்தை புரிந்து கொண்ட அருணோ, அண்ணி வேண்டாத சிந்தனையெல்லாம் வேண்டாம், அது ஒரு செல்லா காசு, நீங்கள் அதையெல்லாம் மனசில் போட்டு தேவையில்லாமல் உங்கள் கற்பனை குதிரையை தட்டி விடாதீங்க என்று சொல்ல நயனி தான் புரிந்தும் புரியாமல் அருணை பார்த்து மென்னகை புரிந்தாள். தேவகி பாட்டி, விஷ்ணுவர்தன், விசாலாட்சி எல்லாருமே வந்துவிட விஜய் அவர்களை அழைத்து கொண்டு வந்து கோயிலுக்குள் நுழைந்தான். அனைவரும் அம்மனுக்கு அபிஷேகத்துக்கு கொடுத்துவிட்டு அம்மனை கண் குளிர பார்த்து கண்மூடி பிரார்த்திக்க அந்த வேளையில் நயனியின் அருகே வந்து நின்றாள் ராதிகா. என்ன, நான் இல்லாத நேரம் என் நந்தனை வளைத்து பிடித்து விட்டோம் என்று நினைத்து சந்தோஷப்பட்டு கொள்கிறாயா? நந்தன் என்றுமே எனக்கு மட்டும்தான் சொந்தம். அவன் என்னை உயிருக்குயிராக காதலிக்கிறான். பாட்டி சொல்லை மீற முடியாமல் தான் முன் கழுத்தில் தாலியை கட்டிவிட்டான். என்னிடம் இப்போது அதை பற்றி தான் புலம்பிக் கொண்டே வந்தான் தெரியுமா? உன்னிடமிருந்து எப்படி விலகுவது என்று என்னிடம் ஐடியா கேட்குறான். என் நந்தன், புரிந்ததா எங்களுக்குள் இருக்கும் உறவின் நெருக்கம் பற்றி என்று அவள் காதோடு கிசுகிசுக்க கண்மூடி அம்மனை வேண்டிக் கொண்டிருந்த நயனியின் உள்ளம் எரிமலையாக வெடித்து சிதறியது. பாட்டிக்காகத்தான் இவர் என்னை திருமணம் செய்து கொண்டாரா? என் வாழ்வின் சந்தோஷம் எல்லாமே ஒரு நொடிக்குள் அஸ்தமனமாகிவிட்டதா? அம்மா தாயே, நான் பிறந்ததிலிருந்து பட்ட கஷ்டமெல்லாம் உனக்கு தெரியாதா? எனக்கு இப்படி ஒரு அன்பான குடும்பத்தை கொடுத்துவிட்டு அதன் சந்தோஷத்தை உணர்ந்து அனுபவிப்பதற்குள் இப்படி ஒரு வெடியை தலையில் தூக்கி போட்டு விட்டாயே. உடனேயே அந்த குடும்பத்தை என்னிடமிருந்து பிரிக்க பார்க்கிறாயே. இது உனக்கே நல்லா இருக்குதா என்று அந்த அனுரம்மனை பார்த்து கண் கலங்க மனதிற்குள் கேள்வி எழுப்பி கொண்டு இருந்திருந்தாள் நயனி. நயனியின் கலங்கிய கண்களை பார்த்த ராதிகாவோ, அடடா என்னம்மா நடிக்கிறா, இவளின் இந்த முகபாவனையை கண்டு நந்தன் இவள் மேல் இரக்கம் கொண்டு விடக்கூடாது என்று அவள் மனம் அடித்து கொண்டது. அவனும் அன்புக்கு ஏங்கும் பைத்தியக்காரன் தானே, இவளும் ஒரு அனாதை என்று கேள்விப்பட்டேன். இருவரும் ஒன்றாக இணைந்து விட்டால் நம் கதி அதோ கதிதான். நந்தனிடம் இருக்கும் பணத்துக்காகத்தானே அவனை சுற்றி கொண்டு வருகிறேன். அந்த பணம் எனக்கு இல்லாமல் முழுவதும் நயனிக்கு சொந்தம் என்று ஆகிவிடப் போகிறதோ? கூடாது, இவர்கள் இருவரையும் சேரவே விடக்கூடாது என்று மனதிற்குள் கங்கணம் கட்டிக்கொண்டாள் ராதிகா. இவளை பார்த்தால் முட்டாள் என்று தெரிகிறது. நான் என்ன சொன்னாலும் நம்புவாள். அதனால் இவளிடம் எப்படியாவது நண்பனை பற்றி தேவையில்லாமல் விஷயத்தை எல்லாமே சொல்லி இவளை வீட்டை விட்டே துரத்த வேண்டும் என்று மனதிற்குள் திட்டம் தீட்டிக் கொண்டிருந்தாள் ராதிகா. இந்த திட்டம் எதையும் அறியாமல் நந்தனோ அம்மனை கண்மூடி வேண்டிக் கொண்டிருந்தான். என்னைப் போலவே நயனியும் தாய் தந்தையற்றவள். எனக்காவது பாட்டியின் அன்பு கிடைத்தது, ஆனால் நயனிக்கோ எந்த அன்புமே கிடைக்கவில்லை. பாவம், அவளை எப்பொழுதுமே சந்தோஷமாக நான் வைத்து கொள்ள வேண்டும் என்று, எனக்கு அதற்கு என்றும் துணை புரிய வேண்டும் நீ என்று வேண்டிக் கொண்டான். ஆனால் நயனியோ, அம்மா தாயே, நான் தெரியாமல் அவருடைய வாழ்க்கைக்குள் நுழைந்து விட்டேன் போல. அவர் என் மீது கோபம் கொண்டு என் கழுத்தை பிடித்து வெளியே அனுப்புவதற்குள் நீயாக ஏதாவது செய்து என்னை இந்த வீட்டிலிருந்து போக வைத்துவிடு, அவர் வாழ்க்கையிலிருந்தும் போக வைத்துவிடு என்று வேண்டிக் கொண்டாள். அம்மனோ முகத்தில் புன்னகை தவள அவர்கள் இருவரையும் பார்த்து கொண்டிருந்தாள். இவர்களின் யார் வேண்டுதலை அம்மன் நிறைவேற்றப் போகிறாளோ தெரியவில்லை.
தேவகி பாட்டி கோயில் பிரகாரத்தில் ஒரு ஓரமாக சென்று கண்மூடி அமர்ந்து கொண்டார். அவர் மனம், அம்மா தாயே அனுரம்மா, இந்த குழந்தைகளை நன்றாக வாழ வைத்தாயே என்று ஜெபம் போல திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருந்தது. அப்போது அவர் அருகில் வந்து அமர்ந்து கொண்டாள் நயனி. அருகில் அரவம் உணர்ந்து கண் திறந்து பார்த்த பாட்டியின் பார்வை பேத்தி நயனியின் மேல் வாஞ்சையோடு படிந்தது. அப்பொழுது பாட்டியின் இன்னொரு புறம் வந்து நந்தனம் அமர்ந்து கொள்ள 2 கைகளையும் 2 பேருடைய கன்னங்களிலும் வைத்து தன் தோள் மீது அவர்கள் தலைகளை சாய்த்து கொண்டார் பாட்டி. அவர் கண்களில் கண்ணீர் பெருகியது. அதை பார்த்த 2 பேருமே, ஐயோ பாட்டி என்னாச்சு உங்களுக்கு என்று ஒரு சேர கேட்டுக்கொண்டே அவர் கண்ணீர் தடங்களை சுத்தம் செய்ய பாட்டி புன்னகையோடு அவர் கைகளை பற்றி தடுத்தார். எனக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் 2 பேரும் எப்பவும் சந்தோஷமாக ஒத்துமையாக இணை பிரியாமல் வாழணும், அதுதான் என் வேண்டுதல். இந்த அம்மன் உங்களுக்கு எப்பவும் துணை இருப்பா என்று சொல்லி அவர்கள் இருவரின் கன்னங்களையும் தடவி முத்தம் வைத்தாள் பாட்டி. இந்த காட்சியை கண்டு ராதிகாவுக்கு ஏனோ உள்ளமெல்லாம் கொதித்தது. அடிவயிறு எரிந்தது. வயிற்றிலிருந்து புறப்பட்ட புகை அவள் காது வழியே வெளியே வந்தது போல இருந்தது. நாம் இவங்களை பிரிக்க பார்த்தா இந்த பாட்டி என்னம்மா நடிப்பு நடித்து இவங்க 2 பேரையும் ஒன்று சேர்த்து வைக்க போராடுறா. முதல்ல இந்த கிழவியை ஆள் வச்சு போட்டு தள்ளணும். இது உயிரோடு இருக்கிற வரைக்கும் என்னையும் நந்தனையும் ஒன்று சேரவே விடாது. நான் எப்போ வீட்டுக்கு வந்தாலுமே என் மேலே கண் கொத்தி பாம்பாக கவனிச்சுக்கிட்டே இருக்கும். என்னை முதல்ல வீட்டை விட்டு வெளியே துரத்த தான் நினைக்கும். அப்போவே இனிமே இது என்னை வீட்டுக்குள்ளே விடுமா என்று மனதிற்குள் பாட்டியை வறுத்து எடுத்து கொண்டிருந்தாள். அனைவரும் சாமியை கும்பிட்டுவிட்டு கோயில் பிரகாரம் சுற்றிவிட்டு பூஜை பொருள்களை எடுத்துக்கொண்டு காரை நோக்கி நடந்தார்கள். பாட்டி வந்த கார் விஷ்ணுவர்தன் விசாலாட்சியோடு முதலில் கிளம்பி சென்றுவிட அடுத்த காரில் அருணும் விஜயும் நந்தனும் நயனியும் ஏறப்போக ராதிகா நந்தனின் அருகில் வந்து நின்று, நந்து பேபி நீ என் கூட வா, நான் தனியாக வரணுமில்ல, எனக்கு துணையா நீ வா பேபி என்று தோளில் தொங்கிக் கொண்டு அழைக்க, சரி வா போகலாம் என்று அவளிடம் சொல்லிவிட்டு, அருண் விஜய் நீங்கள் 2 பேரும் அண்ணியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுங்க என்று சொல்லிவிட்டு பதிலை எதிர்பாராமல் ராதிகாவோடு சென்று அவள் காரில் ஏறிக்கொண்டான் நந்தன். ராதிகா திரும்பி நயனியே ஒரு விஷம பார்வை பார்த்து உதட்டை சொலித்து சிரித்துவிட்டு நந்தனின் தோளில் கை போட்டு அணைத்தபடியே காருக்குள் ஏறிக்கொண்டாள். நந்தன் தான் காரை ஓட்ட ராதிகா முன் இருக்கையில் அவனோடு ஒட்டி அமர்ந்து அவன் தோள் மேல் சாய்ந்து கொண்டாள். அப்படியே திரும்பி நயனியையும் பார்த்து சிரித்தாள். நயனிக்கோ அவளின் செய்கை கண்களை சுட்டு கண்ணீரை வரவழைத்தது. அருணுக்கும் விஜய்க்கும் அவளின் செய்கையின் பொருள் புரிய அது ஆத்திரத்தை வரவழைத்தது. நயனிக்கு எதுநந்தன் மேல் பெரிதாக காதல் எதுவும் தோன்றவில்லைதான் என்றாலுமே தன் கையில் இருந்த உடைமையை யாரோ பறித்து கொண்டு ஓடிப்போனது போல இருந்தது. பாட்டியின் அன்பும் அண்ணி அண்ணி என்று தன்னிடம் பாசமாக இருக்கும் அருண் விஜயின் அன்பும் தனக்கு இனி நிரந்தரமில்லை என்று புரிந்தது நயனிக்கு. தனக்கு தாலி கட்டியவனே சொந்தமில்லை என்று விலகி போகும்போது மற்ற உறவுகளை நினைத்து வருத்தப்பட்டு பயனில்லை என்று புரிந்தது. என்னிடம் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் ராதிகா கூப்பிட்டதும் அவர்களின் பின்னாலேயே ஆட்டுக்குட்டி போல போன நந்தனை நினைத்து அவளுக்கு வருத்தமும் வெறுப்பும் ஒருங்கே தோன்றியது. தனக்கே சொந்தமில்லாத ஒரு பொருள் மீது வருத்தமும் வெறுப்பும் கொள்வது நியாயமே இல்லை என்று தோன்றிவிட மௌனமாக காரின் பின் இருக்கையின் கதவை திறந்து ஏறிக்கொண்டாள் நயனி. நயனியின் தற்போதைய மனநிலையை உணர்ந்து கொண்ட அருணும் விஜயுமே எதுவும் பேசாமல் மௌனமாக ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு அமைதியாக காரில் ஏறினர். டிரைவர் இருக்கையில் விஜய் ஏற மறுபுறம் சுற்றி வந்து அவன் அருகில் அருண் ஏறிக்கொண்டான். கார் அமைதியாக புறப்பட்டு சென்றது. வீட்டுக்கு வந்ததோ நயனி பாட்டியின் அறைக்குள் சென்று முடங்கிவிட அருணும் விஜயும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு அவரவர் அறைக்கு சென்று விட்டார்கள். அறையில் இருந்த பாட்டி நயனியின் வாடிய முகத்தை கண்டு, என்னடா நயனி, என்னம்மா ஏன் ஒரு மாதிரியாக இருக்கிற, நந்து எங்க என்று கேட்டார். அவர் ராதிகாவோட கிளம்பி போயிட்டார் பாட்டி, இன்னும் வரல, அவங்கள விட போனார் என்று நயனி தடுமாற, ஓ அந்த மேனா மினிக்கியோட போயிட்டானா, வரட்டும், அவன் என்ன நினைத்து கொண்டிருக்கிறான், கல்யாணமான புது பொண்டாட்டியை விட்டுட்டு அவ பின்னாடி ஓடி இருக்கிறான்.
நைனிமா, நீ அவன் அப்படி போனதை நினச்சி வருத்தமெல்லாம் படாத. அவன் நல்லவன் தான். அந்த குரங்கு இருக்குது பாரு, அதுதான் எதையாவது சொல்லி அவனை கூட்டிகிட்டு போயிருக்கோம். நான் வந்ததும் அவன்கிட்ட பேசுகிறேன், நீ ஒன்றும் மனசில் வச்சுக்காத என்று நயனிதாவின் தலையை தடவி ஆறுதல் படுத்தினார் பாட்டி. ராதிகாவை பாட்டி குரங்கு என்று சொன்னதுமே நயனிதாவுக்கும் மனதிற்குள் அப்படித்தானோ என்று தோன்றியது. என்னவோ முகத்தில் உடனே புன்னகை தவழ்ந்து கலுக்கென்று வாய்விட்டு சிரித்தே விட்டாள். அவளின் சிரிப்பை கண்டு மகிழ்ந்து போனார் பாட்டியும். ஆமாண்டா கண்ணா, அந்த மலங்குரங்கு பின்னாடியே இந்த மண் குரங்கு போயிருக்குது பாரு, அது வரட்டும், தண்ணியை விட்டு கரைச்சி பிள்ளையார் பிடிச்சிட்றேன் என்று பாட்டி மேலும் தன் பேரனையும் சேர்த்து குரங்கு என்று சொல்ல, பாட்டி சொல்லிய விதத்தில் மேலும் பெரிதாகவே வாய் விட்டு சிரித்தாள் நயனி. அப்பொழுதுதான் வீட்டிற்குள் நுழைந்த நந்தனும் பாட்டியின் அறைக்குள் வர, நயனி அங்கே வாய் விட்டு கண்களில் கண்ணீர் வர சிரித்து கொண்டிருந்த காட்சியை பார்த்து மகிழ்ந்து போனான். என்ன பாட்டி, என்ன ஜோக் சொன்னீங்க? இப்படி உங்கள் பேத்தி விழுந்து விழுந்து சிரிக்கும் அளவுக்கு எனக்கும் சொன்னீங்கன்னா நானும் சிரிப்பேன் இல்லையா என்று கேட்க, பாட்டி முகத்தை திருப்பி கொண்டாள். போ போ, உனக்கெல்லாம் அது சொல்ல முடியாது, நீ போய் அந்த ராதிகா கிட்டேயே கேட்டுக்கோ என்று வெடுக்கென்று சொல்ல, பிறகு உன்னை குரங்கு என்று என் பேத்தியிடம் நான் திட்டினேன் என்று எப்படி சொல்லுவார் பாட்டியும்? பாட்டி, எதுக்கு இப்போ ராதிகாவை இழுக்கிறீங்க? நீங்கள் சொல்கிற ஜோக்கு அவளுக்கு எப்படி தெரியுமா? அவளை போய் நான் எப்படி கேட்கறது என்று கேள்விகளை அடுக்கிக் கொண்டே பாட்டியின் அருகே வந்து அமர்ந்தான். ஏண்டா பேராண்டி, உனக்கு நான் கல்யாணத்தை பண்ணி வச்சது என் பேத்தி நயனிதாவோடு சுத்தவா இல்லை அந்த ராதிகாவோடு சுத்துறதுக்கா சொல்லு என்று பாட்டியின் 2 கன்னங்களையும் பிடித்து இழுத்து கொண்டு, என் செல்ல பாட்டிக்கு என் மேலே கோபமே வராது. இன்றைக்கி என்ன ஆச்சு? உங்கள் புது பேத்தி வந்ததும் என் மேலே புகார் பண்ணினாளா என்று கேட்க, உடனே நயனியோ, ஐயோ நான் எதுவும் சொல்லலைங்க, பாட்டி தான் என்று இழுத்தாள். அவளின் பயந்த முகத்தை கண்ட நந்தனும், அந்த பயம் இருக்கட்டும், என்கிட்ட எப்போவுமே இந்த பயத்தோடு தான் பழகணும், நீ புரியுதா என்று மிரட்ட, அவளும் என்று தலையை இடமும் வளமும் அசைத்தாள். டே, எதுக்குடா இப்போ என் பேத்தியை மிரட்டுற? நீ ஒன்றும் பயப்படாதம்மா, அவன் சும்மா உன்னை சீன்றா என்று பாட்டி சொல்ல ஒரு பெருமூச்சை வெளியே விட்டாள் நயனி. நந்தன் அவளை பார்த்து சிரித்து கொண்டே, சரிவா, நாம் எங்கேயாவது வெளியில் போயிட்டு வரலாம் என்று அவள் கையை பிடித்து இழுத்தான். பாட்டி முன்பாகவே. ஐயோ பாட்டி என்று அவள் வெட்கத்தோடு கையை உருவிக்கொண்டு சங்கடத்தோடு நெளிந்தாள். அவளின் வெட்கம் கண்டு பாட்டியும் பேரனும் வாய்விட்டு சிரித்து ஹைப்பை கொடுத்து கொண்டார்கள். அவர்களின் அந்த செயல் கண்டு அவளுக்கு இன்னும் வெட்கமாகி போனது. போம்மா, என் பேரன் கூப்பிட்றான் இல்லை, சந்தோஷமாக வெளியில் போய் சுற்றிட்டு அப்படியே நைட் டிஃபனும் முடிச்சுட்டு பத்திரமா வீட்டுக்கு வந்து சேருங்க. வீட்டுக்கு வந்ததும் பேத்தி நேராக என்னோட ரூமுக்கு தான் வரணும். அதை விட்டு பேராண்டி பேத்தியை உன்னறைக்கு கூட்டிகிட்டு போயிடக்கூடாது, சரியா? போயிட்டு வாங்க என்று பாட்டி சொன்னார். பாட்டி, உங்களுக்கு வர வர லொல்லு ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. சரி சரி, உங்கள் பேத்தியை பத்திரமா கொண்டு வந்து உங்ககிட்டயோ ஒப்படைச்சிட்றேன், போதுமா என்று சொல்லிவிட்டு அவளின் கைகளை பிடித்து அழைத்து கொண்டு வெளியே போர்ட்டிகோவில் நின்றிருந்த காரை நோக்கி நடந்தான் நந்தன். அவனின் அழைப்பை ஏற்று சந்தோஷமாக கூட போனாள் நயனி. இருவரும் காரில் ஏற கார் கோவையை கடந்து பொள்ளாச்சியை நோக்கி பறந்தது. பொள்ளாச்சியில் உள்ள அவனின் பண்ணை வீட்டை நோக்கி காரை செலுத்தினான் நந்தன். நந்தனுக்கு இப்பொழுது பிஸ்னஸில் நம்பர் 1 இடத்தை பிடிப்பதை விட நயனியின் வாடிய முகத்தை சரி பண்ணுவதுதான் முதன்மையாகப்பட்டது போல. அவளுக்காக நேரம் ஒதுக்கி அவளோடு பழக வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ள இந்த பயணத்தை திட்டமிட்டு நடத்தி கொண்டிருந்தான் நந்தன். பக்கத்து சீட்டில் அமைதியாக உட்கார்ந்து கொண்டு வந்த நயனியின் பக்கம் திரும்பி பார்த்து, என்ன, என் கூட வரது உனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குதா? ஏன் உம்முன்னு இப்படி உட்காந்துட்டு வருகிறாய் என்று கேட்டான் நந்தன். ஐயோ அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க என்று பதறினாள் நயனி. சரி சரி, உன்கிட்ட நான் கொஞ்சம் தனியாக பேச வேண்டி இருந்ததா, அதனால தான் வெளியில் கூட்டிகிட்டு வந்தேன் என்று சொல்ல, என்ன என்பது போல பார்த்தாள் நயனி அவனை. கோயிலில் ராதிகா வந்து உன்கிட்ட நின்று பேசினதை பார்த்தேன். அப்போ உன் முகம் போன போக்கையும் பார்த்தேன், உன் கண்களில் கண்ணீரையும் பார்த்தேன். அதனால தான் உன்கிட்ட தனியாக பேச வேண்டும் என்று உன்னை வெளியில் கூட்டிகிட்டு வந்தேன். ராதிகா உன்கிட்ட என்ன சொன்னான்னு எனக்கு தெரியல, ஆனால் ஏதோ தப்பாக தான் சொல்லி இருக்கிறதா என் மனசுக்கு படுது. அதனால தான் ராதிகா கூப்பிட்டதும் அவள் கூட காரில் நான் ஏறி போனேன். அவளை எச்சரிக்கை பண்ணுறதுக்காகத்தான் போனேன். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இனிமேல் என்னை தொந்தரவு பண்ணாத என்று சொல்வதற்காகத்தான் போனேன். அவளுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கொள்ள இஷ்டம் இருந்தது போல், ஆனால் பாட்டிக்கு அவளை பிடிக்கலங்கிறதுனால நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க விரும்பலை. எப்போவுமே என்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது
முடியாது அப்படின்னு அவகிட்ட நான் தெளிவாக சொல்லிட்டு தான் வந்தேன். அவள் உன்கிட்ட என்ன சொல்லி இருந்தாலும் சரி, நீ இந்த மண்டைக்குள்ளே போட்டு அதை ஏற்றிக்காத. அவள் என்ன கட்டிக்க முடியாத ஆதங்கத்தில் ஏதாவது உன்கிட்ட சொல்லி இருப்பா. உனக்கு என் மேலே வெறுப்பை ஏற்படுத்தணும்னு, நமக்குள்ளே பிரிவை உண்டாக்கணும்னு அவள் நினச்சிருப்பா. அந்த வேலை என்கிட்ட நடக்காது. எனக்கு நீ, உனக்கு நான். இது ஆண்டவன் போட்ட முடிச்சு. மேலும் என் பாட்டி தேர்ந்தெடுத்த பொண்ணு நீ. உன்னை எந்த காரணத்தை கொண்டும் நான் கைவிட மாட்டேன். என் வாழ்க்கையில் இனிமே எந்த ஒரு பொண்ணுக்குமே இடமில்லை உன்னை தவிர. நீ அதை நல்லா மைண்டில் வச்சுக்கோ. இனிமே ராதிகா இந்த வீட்டு பக்கம் கூட வரமாட்டா. அவளை நான் கடுமையாக எச்சரித்தது அவளுமே புரிஞ்சிருப்பா. அதனால் அவள் சொன்ன எதையுமே நீ மனசில் ஏற்றிக்காமல் தூக்கி தூர வீசிட்டு எப்பவும் போல் சந்தோஷமாக இந்த வீட்டில் நீ இருக்கணும். நீ சந்தோஷமாக இருந்தால் தான் எங்கள் பாட்டி சந்தோஷமாக இருப்பாங்க. எங்கள் பாட்டி சந்தோஷமாக இருந்தால் எனக்கும் சந்தோஷமாக இருக்கும். எனக்கு எல்லாமே எங்கள் பாட்டி தான். எங்கள் பாட்டி சொன்னபடி தான் நடப்பேன். நான் எதையும் செய்வேன் எங்கள் பாட்டிக்காக என்று அவன் நீளமாக சொல்லி முடிக்க பேச்சற்று அமர்ந்திருந்தாள் பெண்ணவள். இதுவரை நயனியின் மனதில் அழுத்தி கொண்டிருந்த பாரமெல்லாம் மெல்ல மெல்ல விலகியது. அப்பாடா, இனிமே இந்த குடும்பத்தை விட்டு, அன்பான பாட்டியை விட்டு, அன்பான கூட பிறந்த உறவுகளை போன்ற அருணையும் விஜயையும் விட்டு, அன்பான கணவனையும் விட்டு பிரிய வேண்டிய அவசியம் இல்லை என்று உணர்ந்து கொண்ட நயனியின் மனம் சந்தோஷத்தில் கூத்தாடியது. அந்த சந்தோஷம் அவள் முகத்திலும் கொஞ்சம் கொஞ்சமாக பிரகாசத்தை தோற்றுவித்தது. நாவல் முடிவடைந்தது. ஆதரவளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு நாவல் பதிவில் சந்திக்கலாம். வணக்கம்.